மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதேசி விரதம் வைகுண்ட ஏகாதேசி விரதமாகும். அதுவே மோட்ச ஏகாதேசி விரதம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதேசி விரதமானது 22/12/2023 காலை 8:16 தொடங்கி மறுநாள் 23/12/2023 7:11 வரை உள்ளது. இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதேசியானது சனிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பாகும். வைகுண்ட ஏகாதசி நாளில் எதுவும் உண்ணாமல் உறங்காமல் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து மோட்சத்துக்கு வழிகாட்டுகிறார் பகவான் மகாவிஷ்ணு. மனிதர்களின் ஓராண்டு காலம் என்பது தேவர்களின் ஒரு நாள் ஆகும். அதன்படி மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும். இதுவே பகவான் மகாவிஷ்ணு துயில் எழுகின்ற மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி விரதமானது தனி சிறப்பை பெறுகிறது. மாதத்திற்கு 2 ஏகாதேசிகள் என ஆண்டிற்கு 24 ஏகாதேசி திதிகள் வந்தாலும் மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதேசி திதியானது வைகுண்ட ஏகாதேசி என்ற பெருமைக்குரியது. இந்நாளில்தான் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறக்கப்படுகிறது. இந்நாளில் பகவானை மனதில் நினைத்து கொண்டு எதுவும் சாப்பிடாமல் இரவில் கண் விழித்து விரதம் இருப்பவர்களுக்கு சொர்க்க வாசலை திறந்து வைத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார் இறைவன். அது என்ன, வைகுண்ட ஏகாதேசி நாளில் மட்டும் சொர்க்கவாசல் திறந்திருப்பது ஏன், பிற நாட்களில் சொர்க்கவாசல் மூடியிருப்பது ஏன் என்ற கேள்வி பலருக்கும் எழாமல் இல்லை. சொர்க்கவாசல் ஏன் திறக்கப்படுகிறது என்ற கதைக்கு செல்வதற்கு முன் ஏகாதேசி எவ்வாறு தோன்றியது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். கிருதாயுகத்தில் முரன் என்னும் அசுரன் இருந்தான். தேவர்கள் உட்பட அனைவரையும் துன்புறுத்தினான். தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மகாவிஷ்ணு முரனை சம்ஹாரம் செய்ய புறப்பட்டார். முரனின் படைகலன்களை அடித்த பகவான் அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க எண்ணி சற்று ஓய்வெடுக்க ஒரு குகையில் உறங்குவது போல போய் படுத்துக்கொண்டார். பகவானை தேடிக்கொண்டு அந்த குகைக்கு வந்த முரன் பகவான் உறங்குவதாக நினைத்து கொண்டு அவரை கொல்ல வாளை உருவினான். அப்பொழுது பகவானின் உடலில் இருந்து தோன்றிய பெண் ஆயுதங்களுடன் காட்சி தந்தாள். அந்த பெண் முரனுடன் போர் செய்ய ஆயத்தமானாள். பெண்தானே என்று அலட்சியமாக நினைத்து கொண்ட முரன், ஓ பெண்ணே, உன்னை கொல்ல ஒரு அம்பே போதும் என்று அம்பை எடுக்க முனைந்த பொழுது அந்த பெண் என்று ஓர் ஒலியை எழுப்பினாள். அந்த ஒலியில் சாம்பலாகி போனான் முரன். அந்த நேரத்தில் ஏதும் அறியாததை போல் கண் விழித்த பகவான் தன் திருமேனியில் இருந்து வெளிப்பட்ட சக்தியை பாராட்டியதுடன் அவளுக்கு ஏகாதசி என்ற பெயரையும் சூட்டினார். ஏகாதசியே, நீ தோன்றிய இந்நாளில் விரதம் இருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களை அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியும் அருள்வேன் என்று அருளினார். இதுவே உலகில் தோன்றிய முதல் ஏகாதேசி விரதம் என்பதால் இதற்கு உற்பத்தி ஏகாதேசி விரதம் என்று பெயர் பெற்றது. மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதேசி விரதமானது வைகுண்ட ஏகாதேசி விரதமாகும். இது 2 அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது. இந்த வைகுண்ட ஏகாதேசி அதன் வரலாறு. முன்றொரு காலத்தில் மது கைடபன் என்னும் 2 அசுரர்கள் இருந்தனர். அவர்களுக்கு படைக்கும் தொழிலை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அதன் காரணமாக படைக்கும் கடவுளான பிரம்மாவிடம் இருந்து வேதங்களை திருடிச் சென்று பாதாள உலகத்தில் மறைத்து வைத்தனர். இதனால் உலகில் படைக்கும் தொழில் முற்றிலும் முடங்கியது.
அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற பொழுது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தினை தருவதாகவும் கூறினார். ஆனால் அதற்கு அந்த அசுரர்களோ, மகாவிஷ்ணுவுக்கு வேண்டுமானால் நாங்கள் வரம் தருகிறோம் என்று கூறினர். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தினை கேட்டார். அசுரர்களானாலும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற நினைத்த அவர்கள் தங்களை சமாளித்து கொண்டு, பகவானே, ஒரு விண்ணப்பம், தாங்கள் 1 மாத காலம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் முக்தி அடைய வேண்டும் என்று வேண்டினர். பகவானும் அப்படியே வரம் தந்தார். யுத்தமும் 1 மாதம் காலம் நடைபெற்று இறுதியில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமையை உணர்ந்த அசுரர்கள் பகவானின் பரமபதத்தில் தாங்கள் நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினையும் கேட்டனர். மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் பகவான். அசுரர்கள் தாங்கள் பெற்ற இந்த பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பினர். பகவானே, தங்களை ஆலயங்களில் விக்கிரக வடிவில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவ கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயத்தின் சொர்க்க வாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கும் தங்களுடன் சொர்க்க வாசல் வழியாக வெளியே வருபவர்களுக்கும் மோட்சம் அடைய வேண்டும் என்ற வரத்தினையும் கேட்டனர். பரம தயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரத்தினை அருளினார். ஏகாதசி என்றால் 11 என்று பொருள். ஞானேந்திரம் எனப்படும் கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல் ஆகிய 5ம், கர்மேந்திரம் எனப்படும் வாய், கால், கை மற்றும் கழிவுகளை வெளியேற்றும் உறுப்புகள் ஆகிய 5ம், மனம் என்னும் 1ம் ஆகியவை அனைத்தும் சேர்ந்து 11ம் பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதசி விரதமாகும். இந்நாளில் முறைப்படி விரதம் இருந்து பகவானை மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு மோட்சத்தின் கதவுகளை திறந்து வைத்து கொண்டிருக்கிறார் பகவான். இந்நாளில் கடைபிடிக்கப்படும் விரத பலனானது ஓராண்டிற்கான விரத பலனை தரக்கூடியது. மோட்ச ஏகாதசி, முக்கோடி ஏகாதசி எனப்படும் வைகுண்ட ஏகாதசி விரதமானது இவ்வாண்டில் 23/12/2023 மார்கழி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வருகிறது. சனிக்கிழமையில் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாகும். அன்றைய தினம் பரமபத வாசலின் வழியாக எழுந்தருளும் பகவானை தரிசனம் செய்தால் ஓராண்டிற்கான விரத பலன்களை பெறலாம்.